வெளிநாட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு வரமே, நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு யோசிக்காம அந்த டைம்ல நம்மளோட பாதுகாப்பை பத்தி கூட யோசிக்காம உதவி பண்றாங்க. அதனால ஒரு லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம ஹைலைட் பண்ணி பேசிதான் ஆகணும். இந்த டிக்டாக் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். The time of emergency, who come and help? Migrant workers. சிங்கோல் இஷ்யூ நடந்தது இல்லை, அதுல வந்து ஒரு டிரைவரோட சேர்ந்து ஒரு கார் உள்ள விழுந்திருக்கும். அந்த கார்ல இருந்து ஒரு பெண்மணியை காப்பாத்தினது அங்க சைட்ல பக்கத்துல வேலை பார்த்துட்டு ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர்னு சொல்லிட்டு அதை ஹைலைட் பண்ணி அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயமே ஹைலைட் பண்ணி பேசியிருப்பாரு. சிங்கப்பூரில் உள்ள ஒரு பள்ளியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அதுலயும் வந்து காப்பாத்தினது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தான். 2வது மாடியில இருந்து வீட்டுல அம்மா அப்பா இல்லாத டைம்ல ஒரு குழந்தை ஜன்னல் வழியா வெளியே தவறி விழுந்தார். துணியை உலர்த்தும் பால்கனியின் தடுப்பு கம்பிகளுக்கு இடையில் குழந்தையின் கழுத்து சிக்கிக் கொண்டது. காப்பாத்தினது ஒரு 2 பேர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுவாரு. இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும்போது அதே நம்ம மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப தைரியமாவும் தன்னலம் இல்லாம செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. So once again, thank you to all the migrant workers. இந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு ஊழியர்கள் மேல ஒரு அளவு மரியாதை கூட வைக்கிறதுங்கிற விஷயம் வந்து பாராட்டி தான் ஆகணும். இதுல ஹேண்டில் பண்ண எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்க தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஊரை சேர்ந்தவங்க யாராவது இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.